கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நம்முடைய கவனங்களை அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். Shall we turn our attention to the book of Acts chapter 17? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். இந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல நாம் சென்ற அமர்விலே போன வாரத்துல நம்ம பெரேயா பட்டணத்துல பவுல் நிறைவேற்றின அந்த ஊழியத்தோடு நாம நிறுத்தினோம். அந்த பெரேயா பட்டணத்துல எப்படி மனோவாஞ்சையாய் தேவனுடைய வசனத்தை, குறிப்பாக பவுல் சொல்லிய வார்த்தைகளை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதை வேத வாக்கியங்களோடு ஒப்பிட்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் நிதானித்து பகுத்தறிந்து அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டதினால் தெசலோனிக்க பட்டணத்தில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை பார்க்கிலும் இவர்கள் நற்குணசாலிகளாய் விளங்கினார்கள் என்று நாம் கற்றுக்கொண்டோம். இந்த இடத்துல கர்த்தர் அருமையாய் கிரியை செய்து கொண்டு இருந்த அந்த நேரத்துல தெசலோனிக்காவிலே இருந்து வந்த யூதர்களின் நிமித்தம் இங்கே பெரேயாவிலும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிரச்சனைகள் நேரிட்டது. அப்போஸ்தலனாகிய பவுலை துன்பப்படுத்த வேண்டும், அவனுக்கு பிரச்சனைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எண்ணினார்கள். இதை அறிந்த சகோதரர் பவுலை அந்த 14வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17:14 சமுத்திர வழியாய் பவுலை போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு 15வது வசனத்துல அத்தேனே பட்டணத்தை பற்றி படிக்கிறோம். அதாவது பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய், நான் சொல்லியிருந்தேன் ஏறத்தாழ 250 மைல்கள் டிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். அதாவது பெரேயால இருந்து அத்தேனே பட்டணம். பெரேயா பாத்தீங்கன்னா மக்கதோனியாவில் இருக்கிறது, ஆனா அத்தேனே பாத்தீங்கன்னா அகாயாவில் இருக்கிறது. மக்கதோனியானா மேசிடோனியா. மேசிடோனியா வந்து மாடர்ன் கிரீஸ், நார்தன் பார்ட் ஆஃப் மாடர்ன் கிரீஸ். இன்றைய கிரீஸ் நாட்டினுடைய வடபகுதி தான் அன்றைய மக்கதோனியா. இன்றைய கிரீஸ் நாட்டினுடைய தென் பகுதி தான் அன்றைய பவுலுடைய நாட்களில் அகாயா என்று அழைக்கப்பட்ட மாகாணம். சோ இப்ப ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்துக்கு வராங்க. பெரேயா பட்டணத்திலிருந்து அத்தேனே பட்டணத்துக்கு வருகிறார்கள். நான் இப்படியும் சொல்லுவேன், வசனத்துக்கு அதிக வரவேற்பு இருந்த ஒரு இடத்துல இருந்து வசனத்துக்கு அதிக வரவேற்பு இல்லாத ஒரு இடத்துக்கு இப்ப வராங்க. இப்ப அத்தேனே பட்டணத்துக்கு சகோதரர்கள் பவுலை கூட்டிக் கொண்டே வந்தார்கள் என்று நாம் இங்கே படிக்கிறோம். அது அவர்களுக்கு இருந்த அந்த அக்கறை, கரிசனை அது காண்பிக்கிறது என்று நாம் சிந்தித்தோம். இவ்வளவு தூரம் பிரதர் சவுண்ட் கேட்கலையே. எதுவும் கேட்கல பிரதர். சவுண்ட் கேட்கலையே பிரதர். பால் அகஸ்டின். பவுல் 15வது ஹலோ பிரதர், சீக்கிரமாக தன்னின் ஹலோ பிரதர், சவுண்ட் கேட்கலையே. பால் அகஸ்டின், சவுண்ட் கேட்கலையே. மன்னிக்கணும், நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்டேபிளா இல்ல. வேற இடத்துல இருக்கிறேன் வெளியில, அதனால ஓகே. இடையில ஏதாவது கேட்கலன்னா சொல்லுங்க. சரி, இந்த இடத்துல 15வது வசனத்துல பவுல் இந்த கட்டளை கொடுத்து அனுப்புறாரு. சீலா தீமோத்தேவை வர வைக்கணும், அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லி அவருக்கு சொல்லி அனுப்புறாரு. சரி, எதுக்காக சீலா தீமோத்தே அங்கே விடப்பட்டார்கள் என்று சொன்னால், அங்கே உருவான புதிய திருச்சபைகளை அவர்கள் ஸ்திரப்படுத்துவதற்காக. சரியா? எப்படி லூக்காவை பிலிப்பி பட்டணத்துல அங்க விட்டாங்களோ, நாம் அதை சிந்தித்தோம் இல்லையா? அதே போல இங்கே
நீங்க இதோட கூட ஒன்னு தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம அங்க புரிஞ்சுக்கிறோம். இங்க தீமோத்தேயும் சீலாவும் அத்தேனே பட்டணத்திலே பவுலை வந்து சந்தித்து இருக்கிறார்கள். நீங்க 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனம் பாருங்க. 1 Thessalonians chapter 3 verse 1. ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவத்தினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளும் ஆகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். சரியா? இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இங்க சொல்ற அந்த கான்டெக்ட் வந்து நமக்கு புரியுது. அத்தேனே பட்டணத்துல தீமோத்தேயும் சீலாவும் வந்து பவுல சந்திச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க தெசலோனிக்கே விசுவாசிகளை ஸ்திரப்படுத்த, நிறைய பாடுகள் வழியா கடந்து சென்ற தெசலோனிக்கே பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகளை ஸ்திரப்படுத்த தீமோத்தேயுவை நான் அனுப்பினேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்ப தீமோத்தேயுவை அத்தேனே பட்டணத்துல இருந்து எங்க அமைச்சிருக்கிறார் பவுல்னா தெசலோனிக்கே பட்டணத்துக்கு அமைச்சிருக்கிறார். அதே போல சீலாவையும் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் மக்கெதோனியாவுக்கு அனுப்பினார். மக்கெதோனியாவில குறிப்பாக பிலிப்பி பட்டணத்திற்கு அவர் அனுப்பியிருப்பார் என்று நாம நினைக்க முடிகிறது. இப்போ நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. பெரேயால இருக்கிற தீமோத்தேயு சீலா 2 பேரும் அத்தேனே பட்டணத்துக்கு வந்து பவுல சந்திச்சிருக்கிறாங்க. பவுல சந்திச்ச பிறகு தீமோத்தேயுவை தெசலோனிக்கேக்கு அனுப்பிவிட்டார். அதே போல சீலாவை அவர் பிலிப்பு பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார். இப்ப இவங்க 2 பேரும் மறுபடியும் பவுல வந்து சந்தித்தது கொரிந்து பட்டணத்துல. அடுத்த அதிகாரத்துல 18ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மக்கதோனியாவில இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது அப்படின்னு பவுல் எழுதுறாரு. சரியா? சோ இதான் கான்டெக்ட், இதான் பேக்ரவுண்ட். சோ இப்படிப்பட்ட நிலையில இப்ப பவுல் வந்து அத்தேனே பட்டணத்துக்கு வந்திருக்கிறார். இந்த அத்தேனே பட்டணத்துல இப்ப நம்ம வாசித்த இந்த 2 வசனத்துல ஒண்ணு புரியுது இல்லையா? இப்ப சகோதரிடையே காணப்பட்ட அந்த அன்பு, பெரேயா பட்டணத்துல இருந்த விசுவாசிகள் அத்தேனே பட்டணம் வரைக்கும் அவரை வழிநடத்தி வந்தது. அது மட்டும் இல்ல, பவுலுடைய மனசுல புதிய திருச்சபைகள் உருவாக அந்த விசுவாசிகள் கிறிஸ்துவின் சாயலில் வளர வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை, வைராக்கியம். சரியா? கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு நான் போராடி பிரயாசப்படுகிறேன்னு கொலோசியர்ல எழுதுறாரு. So that was his zeal to strengthen the new believers, to make them Christ-like. சரி, அவங்களை கிறிஸ்துவ போல மாற்ற வேண்டும் இல்லையா? அதுதான் வந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய இருதயமா இருந்துச்சு. அதனாலதான் அத்தேனேக்கு வந்த தீமோத்தேயும் சீலாவையும் இன்னும் 2 இடங்களுக்கு அவர் அனுப்பி இந்த ஊழியத்தை செய்யும்படி அவர்களை அனுப்பி விடுகிறார். சரி, இப்போ அத்தேனே பட்டணத்துல பவுல் இருக்கிறாரு. இப்ப 16வது வசனம் பாருங்க. 16வது வசனத்துல வாசிக்கிறோம், அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டு இருக்கையில், அப்ப சீலா தீமோத்தே அங்க வராத போது, சரியா, காத்து கொண்டு இருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. பாருங்க, அத்தேனே பட்டணத்தை பத்தி ஒரு சில காரியங்கள் நமக்கு புரியணும். அன்றைய நாட்களில அத்தேனே பட்டணம் தான் ரொம்ப அறிவில பெருத்த பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. அதே போல அவர்களுடைய கலாச்சாரத்தை எல்லாரும் விரும்பினார்கள், மதித்தார்கள். சரியா? they were known for their intellectual abilities. அவங்களுடைய புத்தி கூர்மை, அவர்களுடைய அறிவு, இதற்காக அவர்கள் உலகமெங்கும் அறியப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, கிரேக்கர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய கலாச்சாரத்தை அங்க கற்றுக் கொடுப்பார்கள். அதான் ஹெலனிசம் சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்துல. அந்த இடத்துல கலாச்சாரத்தையும் மொழியும் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். ரோமர்கள் இப்ப அரசாண்டாலும், பவுலுடைய நாட்கள ரோமர்கள் அரசாண்டாலும் உலகமெங்கும் பேசப்பட்ட மொழி கிரேக்க மொழியாகவே இருந்தது. அதான் கிரேக்கர்களுடைய அந்த செல்வாக்கு, அந்த தாக்கம். சோ இந்த அத்தேனே பட்டணம் இதுல நம்பர் 1 இருந்துச்சு. இதுல முதல் பட்டணம் அத்தேனே பட்டணம் தான். அவர்களுடைய கிரேக்க கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர்களுடைய புத்தி கூர்மை, அவர்களுடைய தத்துவ ஞானம், இதுக்கெல்லாம் பேர் பெற்ற அறியப்பட்ட, உலகமெங்கும் அறியப்பட்ட புகழ்பெற்ற முதல் நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த நாட்கள்ல அத்தேனே பட்டணம் தான். சரியா? அது எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம் பாருங்க, இந்த 16வது வசனத்துல விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை பவுல் கண்டு. கவனிச்சிங்களா? எங்க புத்தி கூர்மை அதிகமா இருக்கிறதோ, எங்க அறிவாளிங்க அதிகமா இருக்கிறாங்களோ, அங்க என்னவும் இருந்திருக்கு, விக்கிரகங்களும் இருந்திருக்கிறது. அந்த பட்டணம் முழுக்க விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. The so-called intellects, they were slaves of idolatry.
இந்த புத்தி கூர்மை உள்ளவர்கள், அறிவில பெருத்தவர்கள், அவர்கள் விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்தார்கள் இல்லையா? வாட் அ ட்ராஜடி அண்ட் வாட் அ கான்ட்ராஸ்ட் இல்லையா? எந்த அறிவு பெருத்த மக்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமோ, மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமோ, அந்த மக்களே இவரை அறியாமல் இருந்தார்கள். அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்கள் விக்கிரகங்களை வைத்து வணங்கி கொண்டு இருந்தார்கள். சரியா? இது எல்லாத்தையும் பவுல் பாக்குறாரு. அந்த கண்டுன்ற வார்த்தையை பாருங்க 16வது வசனத்துல. அந்த கண்டுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம பாக்குற சில விஷயங்கள் தான் நம்மள அதிகமா வைராக்கியப்படுத்தும், நம்மள அதிகமா நமக்குள்ள வாஞ்சை ஏற்படுத்தும். நாங்க தென் இந்தியாவில இருந்து வட இந்தியாவுக்கு ஊழியத்திற்கு பல பேரை அழைத்து செல்லக்கூடிய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள். சரியா? இங்க பணி செய்ய வேண்டும், அந்த பாரத்தோடு இருக்கக்கூடிய குடும்பங்கள், தனி நபர்கள், அவர்களை கர்த்தர் எங்களுக்கு காண்பிக்கிற விதத்துல அவர்களை வட இந்தியாவுக்கு அழைத்து செல்வது உண்டு. எதுக்காக இந்த ஊழியத்தை நாங்க செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க உள்ள நிலைமைகளை அவர்கள் காண வேண்டும் என்பதற்காக தான். இங்க எப்படி பவுல் கண்டு அப்படின்னு படிக்கிறோமோ, அதே போல இங்க இருந்து வரக்கூடிய விசுவாசிகள் வட இந்தியாவில வந்து அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அவர்கள் காண வேண்டும். அப்படி கண்ட பல பேர் அவர்களோட இருதயத்திலே கர்த்தர் பேசி இருக்கிறார், அவர்களை ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார், பாரப்படுத்தி இருக்கிறார், தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் வட இந்தியாவில வந்து அநேகர் ஒப்பு கொடுத்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரியா? எதுக்காக இதை நான் இந்த இடத்துல சொல்லுகிறேன் என்று சொன்னால், பாருங்க, பவுலுக்கு அவருடைய ஸ்கெடியூல் படி எடுத்து பாத்தீங்கன்னா, அத்தேனே பட்டணத்துல அவர் பிரீச் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்டா, இங்க பிரீச் பண்ற ஐடியா அவருக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றத. இங்க அத்தேனையில இருந்து அடுத்தது கொரிந்துக்கு போயிடணும், அதுக்குதான் இப்படி வர்றாரு. இது வழியா கூட்டிட்டு போறாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து ஊழியம் செய்யணும், இங்க சபை ஸ்தாபிக்கணும் அப்படின்ற எண்ணம் ஆரம்பத்துல அவருக்கு இல்ல. ஆனா இப்ப பட்டணத்தை பாக்குறாரு, இந்த பட்டணத்துடைய நிலைமையை பாக்குறாரு, இந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறாரு, மெய் தேவனை குறித்த அறிவில்லாத மனிதர்களை பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன வாசிக்கிறோம் அந்த இடத்துல, தன் ஆவியில் மிகுந்த சவுண்ட் கேட்கலையே பாலகிருஷ்ணன். இந்த இடத்துல எப்படி இருக்கிறாங்க, அது அவருடைய இருதயத்தை வைக்கிறது. சவுண்ட் கேட்கலையே பிரதர். ஓகே பிரதர், கேக்குது இல்லைங்களா? கேக்குது கேக்குது. சரி. சோ இப்படிப்பட்ட பட்டணத்துல இருக்கிற இந்த நிலைமையை பவுல் கண்டபோது ஆவியில மிகுந்த வைராக்கியம் அடைந்து அவர் என்ன செய்யறாரு பாருங்க. 17வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 17வது வசனம் பாருங்க. ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். இந்த ரெண்டுமே செய்யறாரு. ஜெப ஆலயத்துல போறது அவருடைய யூசுவல் ஸ்டைல். அங்கே போய் வேத வாக்கியங்களை அறிந்த, பழைய ஏற்பாட்டை அறிந்திருக்கிற யூதர்களோடு சம்பாஷிக்கிறார். சரியா? அங்க இருக்கிற பக்தி உள்ளவர்களோடு சம்பாஷிக்கிறார். அதே போல சந்தை வெளியில், மார்க்கெட் பிளேஸ், அந்த மார்க்கெட் பிளேஸ் வெளியிலயும் அவர் விடல, அங்கேயும் கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி தினம்தோறும் சம்பாஷணம் பண்ணினான்னு வாசிக்கிறோம். சரியா? டெய்லி அவங்க கூட வந்து he was reasoning with them, அவங்களோட சம்பாஷணை பண்ணினான். சரியா? இந்த வாய்ப்புகளை இப்ப பவுல் பயன்படுத்துறார். ஆண்டவர் கொடுத்த பாரம், அந்த பட்டணத்துடைய நிலைமையை பார்த்தது, கர்த்தர் அவருடைய இருதயத்துல கொடுத்த அந்த பாரம்,
அதன் அடிப்படையில மிகுந்த வைராக்கியம் கொண்டவராய் பவுல் என்ன செய்யறாருன்னா தினந்தோறும் அவர்களுக்கு பிரசங்கிக்கிறார், அவரோடு சம்பாஷிக்கிறார். இது தேவாலயத்திலும் ஜபாலயத்திலும் நடைபெறுகிறது, சந்தை வெளியிலும் நடைபெறுகிறது. சரியா? அது ரெண்டும் இங்க செஞ்சுட்டே வர. இப்ப 18வது வசனம் பாருங்க. அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோய்க்கியருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதை கவனிச்சீங்களா? எப்பிக்கூரர் அப்புறம் ஸ்தோய்க்கியர்னு படிக்கிறோம். சரியா? இவங்களை ஞானிகள் அப்படின்னு இந்த இடத்துல ஏன் கொடுத்திருக்கிறாங்கன்னா, கிரேக்க தத்துவ ஞானிகள் இவர்கள். சரியா? எப்பிக்கூரர் அப்படின்னு சொல்றவங்க எப்பிக்கூரஸ் என்கிற மனிதனுடைய போதனையை அவர்கள் பின்பற்றுகிறவர்கள். கிமு 3வது நூற்றாண்டுல, சரியா, கிமு கிறிஸ்துவுக்கு முன் 3வது நூற்றாண்டுல பிறந்த எப்பிக்கூரஸ், அந்த மனுஷனுடைய போதனைகளை தத்துவங்களை இவர்கள் வாழ்க்கையின் வழிமுறைகளாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்கள் தான் இந்த எப்பிக்கூரர். இப்ப இந்த எப்பிக்கூரர் பத்தி படிக்கும்போது ஒரே விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க, பிளஷர். சரியா? இன்பம், சந்தோஷம், அதுதான் இவருடைய இலக்காக லட்சியமாக இருந்தது. சரியா? வாழ்க்கையில பல கவலைகள், பல கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தாலும், பயங்கள் இருந்தாலும், பல பிரச்சனைகள் வந்தாலும், குறிப்பாக மரண பயம், இது எல்லாத்தையும் எப்படி மேற்கொள்ள முடியும்னு இவங்க போதிச்சிருந்தாங்க அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறது மூலமாதான். சரியா? இன்பத்தை அனுபவிக்கிறது மூலமாய்தான். இதுல இவங்க இது பாவம் அது பாவம் அப்படின்னு இவங்க பார்க்கல. சரியா? இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், அதன் மூலமா இப்படிப்பட்ட வழிகளையும் பயங்களையும் மேற்கொள்ளலாம் என்பதுதான் எப்பிக்கூரருடைய போதனை. சரியா? For them pleasure was the chief end and the goal of life. சரியா? அதே போல இவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். சரியா? அதாவது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடவுள் மனிதனுடைய வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர் அல்ல. மனுஷனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரியா? நம்முடைய வாழ்க்கையில நாம இன்பமா இருக்கிற வரைக்கும் இன்பமா இருக்கணும். அதனால சில தவறுகளை கூட அவர்கள் தவறுகளாக கருதுவதில்லை, சில பாவங்களை கூட அவர்கள் பாவங்களாக பார்க்கவில்லை. சரியா? ஆனா இப்படிப்பட்ட இன்பத்தை அனுபவிக்க தங்களை விற்று போட்டவர்கள் தான் இந்த எப்பிக்கூரர். அது சம்பந்தமாக பலவிதமான தத்துவங்களை, பலவிதமான கொள்கைகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள். சரியா? அவங்கதான் இந்த எப்பிக்கூரர். அதே போல இவங்க மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்புகிறவர்கள் அல்ல. They do not believe in after life, after death life. சரியா? லைஃப் ஆஃப்டர் டெத், அதை அவங்க நம்புறது கிடையாது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். சோ இப்படிப்பட்டவர்கள் எப்பிக்கூரர். சரியா? இவங்க கிட்டதான் இப்ப பவுல் பேச போறார். அதே போல ஸ்தோய்க்கியர் நீங்க படிக்கிறோம் இல்லையா? இந்த ஸ்தோய்க்கியர் என்றவர்கள் இவங்களும் கிமு 3வது நூற்றாண்டு 2வது நூற்றாண்டுல இருந்த ஜெனோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவ மேதையினுடைய கொள்கைகளை பின்பற்றினவர்கள் தான் ஸ்தோய்க்கியர்கள். சரியா? இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு எப்படி இன்பமோ இவங்களுக்கு பகுத்தறிவாதம், இன்டெலெக்ட். சரியா? அறிவு, பகுத்தறிவாதம். அது மட்டும் இல்ல, இதனால இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இயற்கையோடு எல்லா விதத்திலும் ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை. இயற்கையை அழிக்க கூடாது. சரியா? இயற்கையோட கலந்து வாழணும். சரியா? அப்படியாக they lived in harmony with the nature. சரியா? அதே போல இவருடைய புத்தி கூர்மையை நம்பினார்கள், இவருடைய அறிவாற்றலை நம்பினார்கள். இவர்களுடைய ரேஷனலிசம்க்கு தான் இவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த விஷயத்தை நிரூபிச்சு காமிச்சாதான் நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். சரியா? ஒரு விதத்துல சமுதாயத்துல நல்லவர்களாக இவர்கள் இருந்தாலும் இவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அவர்களுக்கு இவங்க அப்படியே ஆப்போசிட். அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்பிக்கூரர். ஆனா ஸ்தோய்க்கியர் பாத்தீங்கன்னா பேந்திசம் சொல்றோம் இல்லையா, அதாவது எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாவற்றிலும் தெய்வம் இருக்கிறார். சரியா? எல்லாம் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இவர்கள். சரியா? ஆனா ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்க மாட்டார்கள். இவங்க எல்லாவற்றையும் அப்படியாக பார்க்கிறவர்கள். அதனால இவர்கள் இயற்கையை மதித்தார்கள், அதை அழிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதோட ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, அறிவாற்றலை நம்பி வாழ்ந்தார்கள். சரியா? இந்த ரெண்டு பேரையும் பார்க்கும்போது இவர்களுடைய சுயம், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம் இல்லையா, இவருடைய சுயத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இவங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ, இவர்களுடைய புத்தி என்ன சொல்லுதோ, இவர்களுடைய அறிவு என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்தவர்கள். தேவனை அறியவில்லை, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. மனிதனுடைய வாழ்க்கைக்கும் தேவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னவர்கள் எப்பிக்கூரர். சரியா?
அப்படியாக தெய்வத்தை விட்டு ரொம்ப தூரம் வாழ்ந்தவர்கள் தான் இவர்கள். ஆனால் இவர்கள் அறிவாளிகளாய் இருந்தார்கள். உலக பார்வையிலே இவர்கள் அறிவாளிகளாய், இவர்களை லூக்கா சொல்லும் போதே ஞானிகள் தான் சொல்றாரு. அதனால அந்த காலத்துல வாழ்ந்த ஞானிகள் இவர்கள். ஏன்னா பல தத்துவங்களை வாழ்க்கையில கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட தத்துவ மேதைகள், ஞானிகளா இவர்கள் காணப்பட்டார்கள். சரி, இப்படிப்பட்ட சிலர் இந்த பட்டணத்தில் இருக்கு. அப்ப இந்த பட்டணத்துடைய அந்த கிளைமேட் நீங்க புரிஞ்சுக்கணும். அத்தேனே பட்டணம் வந்து ஞானிகளால் நிறைந்த பட்டணம். சரியா? கிரேக்க கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காத பட்டணம். கிரேக்கர்களுக்கு அந்த ஞானம் ரொம்ப முக்கியம். சோ அப்படிப்பட்ட ஞானிகளா இவர்கள், தத்துவ மேதைகளா இவர்கள் இருந்தார்கள். சரி, அவங்க என்ன சொல்றாங்க? சிலர் என்ன சொல்றாங்க? 18வது வசனம் பாருங்க. இந்த வாயாடி என்ன பேச போகிறான் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. சரி, ஏன்னா பவுல் போய் தினந்தோறும் அவங்க கிட்ட வாயாடுறாரு, அதாவது சம்பாஷிக்கிறார். சரி, அவங்க கிட்ட வந்து ரீசனிங் பண்றாரு. அப்ப திருஷ்டாந்தப்படுத்துறாரு. இப்ப இதெல்லாம் அவங்க வந்து தினமும் கேட்டுனே இருக்கிறாங்க. இந்த வாயாடி என்ன பேசுறான் கேட்போம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அடுத்த சிலர் சொல்றாங்க, இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதாவது வேற தேவதைகள், வேற தேவகளை பத்தி இவன் பேசுறான் அப்படின்னு சொல்லி சிலர் முடிவு செய்தார்கள். குறிப்பாக இந்த ஸ்தோய்க்கியர்கள். சரி, அது மட்டுமல்ல, அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினால் அப்படி சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். அதாவது இவங்க, நான் சொன்னேன் இல்லையா, மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்பாதவர்கள். அதனால உயிர்த்தெழுதல் பத்தி பேசும்போது இவர்கள் இடரல் அடைந்தார்கள். சரியா? அதை பரியாசம் பண்ண பின்னாடி நம்ம பார்ப்போம். பவுல் ஒரு பிரசங்கத்தை முடிச்ச பிறகு உயிர்த்தெழுதலை நிறுத்தும் போது அவங்க எல்லாரும் பரியாசம் பண்றதை நம்ம பார்க்க முடியும். சோ அப்படிப்பட்ட மக்கள் தான் இவர்கள். சரியா? இந்த ஒரே வாழ்க்கை, மரணம் என்பதுதான் முடிவு. அதுல நம்முடைய அறிவாற்றலின்படி நம்ம வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். எப்படி வேணா வாழு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அதுல சந்தோஷமா இருக்கிறியா? வலி, வேதனை, பயங்கள், மரண பயம், இதெல்லாம் இன்பத்து மூலமா தான் நீ வந்து தவிர்க்க முடியும், நீக்க முடியும். அதுக்கு இதான் மருந்து அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இவர்கள். சரியா? இப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட நிலைமையில இங்க பவுல் வந்து பேசுகிறதை அவர்கள் கேட்கிறார்கள். சரி, 19ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் அவனை மாஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? 20வது வசனம் பாருங்க. நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். 21. அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும், அங்கே தங்கி இருக்கிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேற ஒன்றிலும் பொழுதுபோக்குகிறது இல்லை. கவனிச்சிங்களா? இவங்களோட பொழுதுபோக்கே என்னன்னு கேட்டா புதுசா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் அவங்க செயல்பட மாட்டாங்க. புதுசான விஷயங்கள் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணும்னே அவங்க செயல்படுறவங்க. சரி, அதெல்லாம் எடுத்துட்டு தான் அவங்க செயல்படுவாங்க. சரியா? அப்ப இவங்களுக்கு பவுல் பேசுறது ரொம்ப புதுசா தெரிஞ்சது. நூதனமான விஷயங்கள்னு வாசிக்கிறோம், நூதனமான காரியங்கள், புதிதான உபதேசம் என்று 19ல வாசிக்கிறோம். சோ இப்படிப்பட்ட கருத்துக்கள் அவங்க இதுக்கு முன்னாடி கேட்டது இல்லை. இப்படிப்பட்ட ஞானிகளுக்கு இப்ப சுவிசேஷம் வருகிறது. இந்த சுவிசேஷம் வரும்போது அவங்க புதிதான காரியங்களை கேட்கிறார்கள். அதனால பவுல் பேசுறத நம்ம எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. சரியா? ஓகே, இப்ப 22வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது பவுல் மாஸ் மேடையின் நடுவிலே நின்று. சரியா? மாஸ் மேடை ரொம்ப முக்கியமான இடம் அத்தேனே பட்டணத்துல. சரி, அவர்கள் மத ரீதியான விஷயங்கள், சட்ட ரீதியான விஷயங்கள், இது எல்லாவற்றையும் விவாதிக்கிற ஒரு இடமாய் அதை வைத்திருந்தார்கள். சரியா? அப்ப அந்த இடத்துல இருந்து பல முடிவுகளை எடுப்பார்கள். அது அவங்களுக்கு ஒரு சின்ன கோர்ட் மாதிரி. சரி, அந்த இடத்துல முக்கியமான நபர்களை நிற்க வைத்து அவர்கள் பேச வைப்பார்கள். சரியா? புதிதான நூதனமான விஷயங்கள் இப்ப பவுல் பேச சொல்லிட்டு கேட்க மனதா இருக்கிறாள். இதுல ஒரு ஆபத்தும் இருக்கிறது. இந்த புதிதான விஷயங்களை அவங்க ஏற்க முடியல அப்படின்னு சொன்னா அவங்க இவனை கொலை கூட செய்வாங்க. நீங்க சாக்ரட்டிஸ் பத்தி படிச்சிருப்பீங்க. சாக்ரட்டிஸ் என்பவர் ஒரு தத்துவ மேதை, கிரேக்கர்களுடைய ஒரு தத்துவ மேதை. அவருடைய எதிரிகள் அவர் பேசின நூதனமான சில விஷயங்களுக்கு பிடிக்காம அவருக்கு விஷம் வைத்து அவரை கொலை செய்த சரித்திரம் உண்டு. சரியா? Socrates was poisoned by his enemies because he spoke new things that they could not accept. அதனால பவுல் வந்து ஒரு விதத்துல ஒரு ஆபத்திலும் இருந்தார். அதே சமயம் மாஸ் மேடையில இப்ப ஏற்றி அவர் பேசுற அந்த நூதனமான காரியங்கள் என்னன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு உட்கார்ந்த ஒரு குழுவினர். இது கர்த்தர் கொடுத்த பெரிய வாய்ப்பு. சரியா? பாருங்க, உங்க இடத்துல ஒண்ணு நான் சொல்றேன். நிறைய இடங்கள்ல நீங்க பட்டணங்கள்ல சபை இருக்கிறத நம்ம பாக்குறோம். சபைகள் நிறைய இருக்குது. இப்ப சென்னை பட்டணம், இட்ஸ் a சிட்டி. சரியா? ஆனாலும் கூட நீங்க ஊழியர்களை எடுத்து பார்க்கும்போது நிறைய ஊழியர்கள் எங்க இருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு வர்றார் அப்படின்னு சொன்னா கிராமங்கள்ல இருந்து,
சரியா? அதிகமான பட்டணங்கள்ல இல்ல. இதை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல படித்தவர்கள், அருமையாய் படித்தவர்கள், நல்ல உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்ல முன் வருவதில்லை. Yeah, we also need to concentrate on the elite people, the cream people of the society. இல்லையா? மேல்மட்ட மக்கள், அந்த சமுதாயத்திலே அதிக படித்தவர்கள், ஞானிகள், அவர்களுக்கு யார் சுவிசேஷத்தை எடுத்து செல்வது? பல நேரங்கள்ல நம்மளுடைய படிச்ச பிள்ளைங்க எல்லாம் எங்க போறாங்க? படிச்சவங்க, அறிவாளிகள், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை செய்வதற்கும் சம்பாதிக்கிறதுக்கும் பல இடங்களை நம்ம அனுப்பி வைக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட படித்தவர்களுக்கு யார் சுவிசேஷம் கொண்டு செல்வது? பாருங்க, பவுல் வந்து 2 விதத்திலையும் அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி தயாரா வச்சிருந்தார். படிச்சவங்களை சந்திச்சாலும் அவங்க கிட்ட பேசுறாரு அவங்களுக்கு ஏத்த மாதிரி. படிக்காதவங்களை சந்திச்சாலும் அவங்க கிட்ட அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறாரு. யூதர்களுக்கு யூதர்களா மாறிடுறாரு, கிரேக்கர்களுக்கு கிரேக்கனா மாறிடுறாரு. இல்லையா? சோ இது பவுல் கிட்ட பாக்குறோம். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு சவால் வைக்கிறார். ஒருவேளை நம்முடைய படித்த பிள்ளைகள், நல்ல அறிவாளிகள், சரியா, நல்ல அரசாங்க உத்தியோகத்திலே அவர்களை அனுப்பி அப்படிப்பட்ட நிலையில இருந்து அவர்கள் பலருக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் எடுக்கிற தீர்மானமும் நல்ல தீர்மானம். அப்படிப்பட்ட நல்ல வேலையை தேர்ந்தெடுக்கலாம். சரியா? நிறைய அரசாங்க உத்தியோகங்கள், நல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதும் நல்லது. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்து பல இடங்கள்ல பல அந்த மாதிரி மக்கள்ல, சரியா, அந்த துறையில இருந்து கொண்டு அவருடைய சுவிசேஷத்தால் சந்திப்பதும் கர்த்தருடைய சித்தம். சரியா? அதையும் நம்ம விட்டுடக்கூடாது. நம்ம வந்து வெறும் கிராமத்திற்கும், ஏன்னா பொதுவாவே கிறிஸ்தவத்தை பத்தி வரக்கூடிய குற்றச்சாட்டு அதுதான் இல்லையா? கீழ்மட்ட மக்கள் தான் கிறிஸ்தவர்களை, நீங்க அவங்கள போய் சந்திங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நம்ம நாட்டுல நிறைய இடங்கள்ல உண்டு. ஆனா நம்ம இதையும் நம்ம சிந்திச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இப்படிப்பட்ட அறிவாளிகள், மேதைகள், சரியா, தத்துவ ஞானிகள், அவங்களிடத்துல பவுல் பேசுறார். ஒரு துளி கூட பயம் இல்லை. ஆண்டவர் அவரை தைரியப்படுத்தினார், பலப்படுத்தினார், ஆவியிலே வைராக்கியம் கொண்டு. அவரோட மனசுலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விக்கிரகம் ஃபுல்லா, இந்த பட்டணம் ஃபுல்லா விக்கிரங்களால நிறைஞ்சிருக்கு. சரியா? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அறிவிக்க ஒரு வாய்ப்பு தாங்க ஆண்டவரேன்னு கேட்டிருப்பார். இல்லையா? ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்துகிறார். சோ மாஸ் மேடையில அவரை நிறுத்துறாங்க. இப்ப 22வது வசனத்துல பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க, அந்த செய்தியை பாருங்க. அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எவ்வளவு அருமையான ஒரு ஆரம்பம் பாருங்க. ஆரம்பத்துல அவங்களுடைய எந்த நம்பிக்கைகளை இவர் புண்படுத்தவில்லை. சரியா? அவர்களுடைய எந்த நம்பிக்கைகளும் புண்படுத்தவில்லை. அவர்களை பக்திக்குரியவர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இல்லையா? அவங்க கர்த்தரை அறியாம இருக்கிறாங்கன்னு பவுலுக்கு தெரியும். ஆனா அவங்க உண்மையாவே, இது ஒரு விதத்துல உண்மை. சரியா? ஏன்னா பக்தி உள்ளவர்களா பல விக்கிரங்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதுல பக்தி உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆனா அதே சமயம் அவர்களை புகழ்ந்து பேசி, அவர்களை மதித்து பேசி, அதே சமயம் அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு ஏற்புடைய விதத்துல அவர் கொடுக்கிறார் பாருங்க. இல்லையா? அந்த சுவிசேஷத்தை வந்து கான்டெக்சுவலைஸ் பண்றாரு பாருங்க. அந்த சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்றபடி அவர் கொண்டு போறார். ஏன்னா அங்க ஒரு பலிபீடத்தை பாக்குறாரு. அதுல என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? டு தி அன்னோன் காட், அறியப்படாத தேவனுக்கு. சரியா? எந்த தேவன் உண்மையான தேவன் என்ற தேடல் சிலருக்கு இருந்திருக்கு. பல விக்கிரகங்களை வச்சிருந்தாங்க. ஆனா உண்மையான தேவன் யார்? சரி, இப்ப அறியப்படாத தேவனுக்குன்னு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வச்சு வணங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா பவுல் பாருங்க எவ்வளவு அறிவா அதை பார்த்த பிறகு அதுல இருந்து கொண்டு வர்றாரு பாருங்க சுவிசேஷத்தை. நீங்க அறியாம தான் இருக்கிறீங்க ஆண்டவரை, நீங்க அறியாம ஆராய்ச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த ஆண்டவரை தான் நான் உங்களுக்கு அறிவிக்க போறேன்னு சொல்லி அந்த சந்தர்ப்ப சூழலின் அடிப்படையில சுவிசேஷத்தை கொண்டு செல்லுதல், இது ரொம்ப முக்கியங்க. நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அந்த இடம், பொருள், ஏவல் அறிந்து, அவருடைய நம்பிக்கையை அறிந்து ஒரு நபரிடத்துல பேசுறோம்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பொதுவான தளம் இருக்கும். சரியா? அவருடைய நம்பிக்கையை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவரோட ஒரு உறவு வச்சுக்கணும். அப்பதான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் நம்ம எந்த விதத்துல அவங்களுக்கு சுவிசேஷம் எடுத்து செல்ல முடியும், நமக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுப்பார். சரியா? ஒருவேளை நீங்க பழகுகிற மக்களை பற்றி நீங்க யோசித்து பாருங்க. அவங்களுக்கு எந்த விதத்துல சுவிசேஷத்தை கொண்டு செல்லணுமோ ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற ஞானத்துல நீங்க அதை செயல்படுங்க. நீங்க போடுற ஒரு சின்ன விதை ஒரு நாள் முளைத்தெழும். சரியா? இதுதான் இங்க பவுல் செய்யறாரு. அந்த ஆண்டவரை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப அறிவிக்கும் போது ஆண்டவரை பத்தி என்னென்ன சொல்றாரு பாருங்க. 24வது வசனம் பாருங்க. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அது கவனிச்சிங்களா?
இங்க சிருஷ்டிப்பையும் சிருஷ்டிகர்த்தரையும் வேறு பிரித்து காண்பிக்கிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஸ்தோய்க்கியர்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்ன, எல்லாம் கடவுள்னு சொல்லக்கூடியது. கடவுள் இங்கேயும் இருப்பான் அங்கேயும் இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சரியா? ஆனா இவர் என்ன செய்யறாரு பாருங்க, சிருஷ்டி கர்த்தர் அல்ல. சரியா? சிருஷ்டிக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஒரு பொருளோ படைக்கப்பட்ட ஒரு விஷயமோ அது கடவுள் அல்ல. அதை எவ்வளவு அருமையா வேறு பிரித்து காமிக்கிறார் பாருங்க. அப்ப கடவுள் யார் அப்படின்னு கேட்டா, உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். சரியா? வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் அவர் தான். அப்பனா வானத்தை பூமியை நம்ம பார்க்க முடியாது, எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அப்படின்னு சொல்லும் போது, உண்டாக்கப்பட்டவைகளிலும் அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர். அதனாலதான் சொல்றாரு அடுத்தது, கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அதை கவனிச்சிங்களா? ஏன்னா அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர் என்பதை அறிவிக்கிறார். He is omnipresent God. அவருடைய பிரசன்னம் எங்கும் இருக்கிறது. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. இல்லையா? எல்லாவற்றையும் படைத்த சிருஷ்டி கர்த்தர். எடுத்த உடனே இந்த செய்தியினுடைய ஒரு அருமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வரியும் அவர்களுடைய தத்துவத்தை உடைத்தது. அவங்களுடைய நம்பிக்கை என்னவோ அந்த நம்பிக்கைக்கு மாறாக எது உண்மையான சத்தியம் என்பதை மிக அருமையாக பவுல் அவர்களுக்கு அறிவிக்கிறார். இப்ப பவுல் இந்த ஞானம் அதிகமா, அந்த ஞானத்தை ஆண்டவர் அவர் கொடுத்திருந்தார். சரி, இப்படிப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் அவர் படிச்சிருப்பார். ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம வாழக்கூடிய இடத்துல, நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்களை, அவர்களுடைய நம்பிக்கைகளை நம்ம படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்துல பேசணும்னா அவங்கள பத்தி தெரியாம என்ன பேச முடியும்? அப்ப ரொம்ப அழகா இங்க ஆண்டவரை உயர்த்தி காமிக்கிறார். He is not the creation, but he is the creator God. He is high above every creation. அதுதான் ரொம்ப அருமையா காமிக்கிறார். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன். சரியா? அவரை நீங்க இங்க உள்ளதுக்கெல்லாம் ஒப்பிட முடியாது. கைகளால் கட்டப்பட்ட கோயில்ல ஒரு வாசம் பண்ண, இவங்க எங்க பார்த்தாலும் பலிபீடத்தை கட்டி வச்சிருந்தாங்க. அதுதான் கோவில், அதுதான் கடவுள் நினைச்சாங்க இல்லையா? ஆனா பிரியமானவர்களே, ஆண்டவர் வாசம் பண்ணுவது மனிதனுடைய வாழ்க்கைக்குள். சரியா? இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? மனிதனுடைய வாழ்க்கையில, மனிதனுடைய இருதயத்துல அவர் வசிக்கணும்னு விரும்புற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். நம்மையே கோயிலாக மாத்திடுறார், நம்மளையே ஆலயமாக மாத்திடுறார். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று வாசிக்கிறோம் இல்லையா? இதை வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது இல்லையா? மெய் தேவன் வசிக்க விரும்புகிற இடம் உங்களுடைய இருதயம். அவர் மாற்ற நினைப்பது உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய வாழ்க்கையை. சரியா? வேற எந்த மாற்றத்திலும் அவர் பிரியப்படுகிற தேவன் அல்ல. பேர் மாற்றமோ, மத மாற்றமோ, உடை மாற்றமோ, நம்முடைய நகை மாற்றமோ, அல்லது வேற எந்த மாற்றத்தையும் விரும்புகிறவர் கிடையாது. சரியா? அதெல்லாம் செகண்டரி. ஆனா அவர் மாற்ற விரும்புவது மனிதனுடைய வாழ்க்கை. சரியா? அப்ப அவனுக்குள்ள வசிக்கணும். இந்த பாவம் நிறைந்த மனிதனை பரிசுத்தமாய் மாற்ற வேண்டும். சரியா? அவனுக்குள்ள வாழணும். இது இவங்களுக்கு ரொம்ப நூதனமான விஷயம். இந்த மாதிரி இவங்க யோசிச்சதே கிடையாது. எபிகூரஸ், ஸ்தோய்க்கியர்களுக்கு இது ரொம்ப நூதனமான காரியம். அப்படிதான் ஆண்டவரை இங்க காண்பிக்கிறார். சரி, அடுத்தது பாருங்க, 25ல சொல்றார், 25வது வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. அதை கவனிச்சிங்களா? இங்க ஒரு அருமையான குணாதிசயத்தை ஆண்டவரை பற்றி குணாதிசயத்தை கொண்டு வர்றாரு. காட் இஸ் இண்டிபெண்டன்ட். இதுக்கு முன்னாடி வசனத்துல காட் இஸ் ஆம்னி பிரசன்ட் அப்படின்னு படிச்சோம். அவர் எங்கும் இருக்கிறவர், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். ஆனா இந்த வசனத்துல அவர் சுதந்திரமான, சுயாதீனமான தேவம். அப்படின்னா என்னன்னா, அவர் தான் மனிதர்களுக்கு கொடுக்கிறவர், மனிதர்களிடத்துல இருந்து வாங்குகிறவர் அல்ல. சரி, அப்படின்னா அவருக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அவர் பூர்ண சர்க்குணர், அவர் பரிபூர்ணர், 100% பரிபூர்ணர். சரியா? அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. ஏதோ அவருக்கு சில குறை இருந்ததாகவும் அந்த குறையை நிவர்த்தி செய்ய அவர் மனிதனை படைத்ததாக சொல்லக்கூடியதெல்லாம் தவறான காரியங்கள். சரி, அவருடைய குறைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு அவர் எதையும் உண்டு பண்ணல. சரி, அவர் திருத்துவ தேவன். கவனிச்சீங்களா? நமக்கு இந்த அறிவு இருக்கு. அவர் திருத்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே 3 பேருக்கு இடையில அன்பு இருந்துச்சு, உறவு இருந்துச்சு, சம்பாஷணை இருந்துச்சு, திட்டமிடுதல் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் வேத ஆதாரங்கள் உண்டு. அவர் மனுஷனை படைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த இடத்துல பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, மனுஷர் கைகளால் அவர் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. சரியா? நம்ம அவருக்கு லஞ்சம் கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறதெல்லாம் சரியான நம்பிக்கை கிடையாது. சரியா? என்னை கடவுள் இப்படி ஆசீர்வதிக்கணும், நான் இவ்வளவோ கொடுக்குறேன், அப்புறம் ஏன் எனக்கு பாடுகள் அப்படின்னு சொல்றது சரியான புரிதல் கிடையாது. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம கொடுத்தெல்லாம் அவரை திருப்திப்படுத்த முடியாது. அவர் ஏற்கனவே திருப்தியா இருக்கிறார், அவர் ஏற்கனவே பரிபூர்ணரா இருக்கிறார். இங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்த பவுல் அட்டாக் பண்றாரு. இவங்க என்ன சொன்னாங்க?
அதாவது மனிதனுடைய வாழ்க்கையோடு ஈடுபடுகிறவர் கடவுள் அல்ல அப்படின்னு எபிக்கூரர் சொன்னாங்க. நான் அதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, மனிதனுக்கு எல்லாத்தையுமே கொடுத்தது அவர்தான், மனிதனையே உண்டு பண்ணது அவர்தான். சரி, அவனுடைய வாழ்க்கையில கடவுளை எந்த ஒரு விஷயத்துல இருந்து அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. ஆஹ் இது எவ்வளவு அருமையான விஷயம் இல்லையா? என்னென்ன கொடுத்திருக்கிறாரு சொல்றாரு பாருங்க 25ல, ஜீவன், சுவாசம், சகலமும் இல்லையா மனுஷனுடைய கையில. இப்ப என்ன சொல்றாரு எபிகூரியர் ஸ்தோயிக்கர் கிட்ட சொல்றாரு, நீங்க வச்சிருக்கிற எல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுத்ததுதான். உங்க வாழ்க்கையோடு ஈடுபட விரும்புகிற தேவன் இவர். சரியா, உங்களை நேசிக்கிற தேவன் இவர். உங்க வாழ்க்கைய அப்படியே விட்டுட்டு போறவர் அல்ல அவர். உங்க வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களிலும் அவர் கலக்க விரும்புகிறார். இது எவ்வளவு ஒரு அருமையான சத்தியம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில இதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த ஆண்டவரை சார்ந்து கொள்ளாம உங்க வாழ்க்கையில நீங்க ஜீவிக்காதீங்க. அவரை கொஞ்சம் விஷயத்துக்கு மட்டும் ஆண்டவர் ஆக்கிட்டு சில விஷயங்களுக்கு ஆண்டவரா வைக்காம ஜீவிக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய எஜமானத்துவத்துக்கு முழுமையாக நீங்கள் இடம் கொடுத்திருக்க வேண்டும். உங்களுடைய முதல் அன்பும் முழுமையான அன்பும் அவருக்கே இருக்க வேண்டும். இஃப் he is not the master of some things in your life, then he is not the master of your life at all. சரியா, உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஆண்டவராக சில விஷயங்களுக்கு இல்லை என்று சொன்னால் அவர் உங்க வாழ்க்கையினுடைய ஆண்டவரே இல்லை என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. he needs to take complete sovereignty and he should be preeminent in all of your life, your entire life. உங்களுடைய முழு வாழ்க்கையிலும் அவருக்கு இந்த அதிகாரத்தில். இதுதான் விசுவாசிகளா நாம கத்துக்கிறது. சரியா, அவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறவர். மனிதன் பெற்றுக்கொள்றவன் தான். சரியா, ஆனா கடவுள் கொடுத்துட்டே இருக்கிறவர். சரியா, அவர் கொடுத்து 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 மன்னிக்கிறவர். மனுஷன் பெற்றுக்கொண்டு மறக்கிறவன். அதான் மனுஷனுடைய தன்மை. ஆனா இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. இங்க எபிக்கூரர் இதை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னப்பா, நமக்கும் தெய்வத்துக்கும் ரொம்ப தூரம் நினைச்சோம், நம்ம வாழ்க்கையோட அவருக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு நினைச்சோம். ஆனா இங்க பவுல் சொல்றத பார்த்தா இவ்வளவு இன்ட்ரெஸ்டா நம்ம வாழ்க்கையில. நம்மளை படைச்சவர் இவரா? ஒருவேளை நமக்கு சுவாசத்தையும் ஜீவனையும் சகலத்தையும் கொடுத்திருக்கிறார் இவரா அப்படின்னு அவங்க கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, அடுத்தது பாருங்க 26ல. அது மட்டும் இல்ல, அவர் கொடுத்ததை இன்னும் கொஞ்சம் விவரிக்கிறார் பாருங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி, அதாவது ஆதாமில் இருந்து. இந்த இடத்துல அந்த ஒரே ரத்தம்ன்றது ஆதாமில் இருந்து. நம்ம எல்லாம் ஆதாமினுடைய வம்சம், ஆதாம்ல இருந்து வந்தவர்கள். அததான் இந்த இடத்துல சொல்றாரு, ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து. இன்னும் என்னென்ன கொடுக்கிறாரு பாருங்க. நம்மளை படைச்சவர் மட்டுமல்ல, நம்மளுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்தவர் மட்டுமல்ல, நம்ம எங்க வாழணும் அதை நல்லா கவனிங்க. நீங்க எங்க இருக்கணும், எங்க நீங்க தங்கி இருக்கணும், அந்த பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்பவர் அவர்தான். இல்ல, யோசிச்சு பாருங்க, எத்தனையோ கிரகங்கள் இருக்கிறது, இல்ல எத்தனையோ கோள்கள் இருக்கிறது. ஆனா இந்த பூமியில நம்மளை குடியிருக்க பண்ணின தேவன் எவ்வளவு அற்புதமான தேவன், எவ்வளவு அன்பான தேவன் இல்லையா? மனுஷன் இருக்கிறதுக்கு சிறந்த இடம் இதுதான். இந்த இடத்துல நம்மளை குடியிருக்க செய்திருக்கிறார். அதை எங்க தீர்மானிச்சிருக்கிறாராம் பாருங்க. முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். நல்லா நான் சொல்றதை கவனிச்சுக்கோங்க. சரியா, உங்க வாழ்க்கையில எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் உங்களுக்கு வேண்டாம், எந்த ஒரு சந்தேகமும் குழப்பமும் வேண்டாம். சரியா, ஏன்னா எந்த இடத்துல நீங்க இருக்கணும், நீங்க என்ன செய்யணும், சரியா, இது எல்லாத்தையும் ஆண்டவர் முன் குறித்து அவர் உங்களை திட்டவட்டமாக அந்த இடத்துல வைத்திருக்கிறார். சரியா, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பூமியின் மீது எங்கும் நம்மளை குடியிருக்க செய்கிறவர் அவர்தான். குடியிருப்பின் எல்லைகளை குறித்திருக்கிறார். சரியா, நான் பாண்டிச்சேரியில வாழணும்ன்றது அவருடைய தீர்மானம், நீங்க சென்னையில இருக்கணும்ன்றது அவருடைய தீர்மானம். ஒருவேளை வெளிநாட்டுல இருந்து ஒருவர் இதை கவனிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க அங்க இருக்கணும்ன்றது அவருடைய தீர்மானம். சரியா, சரி, இப்போ ஒரு கேள்வி வருது. எதுக்காக இப்படி பூமி எங்கும் மனிதர்களை சிதற பண்ணுகிறார்? எதுக்காக உங்களோட குடியிருப்பின் எல்லையே எங்கேயோ ஒரு நாட்டுல கொண்டு போய் ஆண்டவர் வச்சிருக்கணும்? அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலிதனம். சரியா, மனிதன் எதற்காக அப்படி ஆண்டவர் குடியிருப்பின் எல்லைகளை நிர்ணயித்து கொடுத்திருக்கிறார்? அடுத்த வசனம் பாருங்க, 27ல வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. எவ்வளவு அருமையா வாழ்க்கையினோட பர்பஸ கொண்டு வர்றாரு பாருங்க இங்க பவுல். உங்களை அத்தேனே பட்டணத்துல வச்சிருக்கிறாருன்னா இந்த தெய்வத்தை நீங்க அறிஞ்சுக்கணும், அவரை நீங்க தேடணும், அவரை நீங்க ஆராதிக்கணும், அவரை நீங்க நேசிக்கணும், அவருடைய சித்தத்துக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும், அவரால் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். இதுக்காக தான் உங்களை அங்க வச்சிருக்கிறாருன்னு சொல்லி இங்க ரொம்ப அழகா இங்க பவுல் அவர்களுக்கு போதிக்கிறார். சரியா, கர்த்தராகி தம்மை அவர்கள் தடவியாக கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். சரியா, அதுக்காக தான் குடியிருப்பு நிலைகளை நிர்ணயித்து கொடுத்திருக்கிறார்.
அதனாலதான் ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். நான் சொல்லட்டுமா பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையினுடைய இலக்கு என்னவா இருக்க வேண்டும் என்றால், கர்த்தரை அறிவதே வாழ்க்கையின் இலக்காக இருக்க வேண்டும். டு நோ காட் should be the chief goal of your life. எபிகூரருக்கு என்ன சீஃப் கோல்? பிளஷர்னு சொன்னாங்க. ஸ்தோய்க்கியருக்கு என்ன லட்சியம்? அவர்கள் பகுத்தறிவாதம்னாங்க இல்லையா, பெருமைன்னாங்க. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, அதெல்லாம் இல்லப்பா வாழ்க்கையினுடைய இலக்கு. வாழ்க்கையினுடைய இலக்கு மெய் தெய்வத்தை அறிந்து கொண்டு அவரோடு உறவு வச்சுக்கிறீங்களே, அதுதான் வாழ்க்கையினுடைய. சரியா பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது முழுமை பெறுகிறது தெரியுமா? மெய் தேவனை அறிந்து கொண்டு அவரோடு உறவு வைத்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான் நீங்கள் முழுமை அடைகிறீர்கள். ஆண்டவர் மனிதனை தேவ சாயலில் ஏன் படைத்தார் தெரியுமா? அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக தான். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழணும்னு சொன்னா முதலாவது அவரை அறிந்திருக்க வேண்டும் இல்லையா? நம்ம எல்லாரும் பல இடங்கள் அழைத்து சென்று சுவிசேஷத்தை கேட்க வச்சார் ஆண்டவர். இந்த தேவனை நமக்கு வெளிப்படுத்தினார் இல்லையா? அது ஆண்டவரோட பெரிய கிருபை. நான் கூடுதலா ஒரு அப்ளிகேஷன் இதுல கொண்டு வரேன், நல்லா கவனிங்க. இப்ப நாங்க தான் அவரை அறிஞ்சுக்கிட்டோமே பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நாங்க தான் அவரை அறிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னா கூட ஒரு பொறுப்பு இருக்குங்க. உங்களை ஏன் அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு தெரியுமா? இந்த கர்த்தரை அறிந்து கொள்ளாமல் ஒருவேளை ஸ்தோக்கியரை போல எபிக்கூரரை போல பலர் உங்க பக்கத்து வீடுகள்ல இருக்கலாம், உங்களுடைய சொந்த வீட்டிலே இருக்கலாம், உங்களுடைய இடங்கள்ல இருக்கலாம், உங்களுடைய அலுவல்கள இருக்கலாம். அவர்கள் தடவியாயிலும் இந்த தேவனை கண்டு கொள்ளதான் உங்களுடைய குடியிருப்பின் எல்லையை கர்த்தர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். நான் சொல்றது புரியுதா? நீங்க தடவியாகிலும் அவரை கண்டு கொண்டு விட்டீர்கள். சரியா? அவரை தொடர்ந்து நீங்க ஆராதிப்பது மூலமாய், அவரை வெளிப்படுத்துவதன் மூலமாய் மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இதை நீங்க சிந்திக்கணும். சரியா? பவுல் இவ்வளவு தூரம் பவுல் இங்க கொண்டு வர்றாரு. ஏன்னா இங்க இந்த தேவனை அறிந்தவன் ஒருவனும் இல்லை இல்லையா? பவுல எங்க இருந்தோ கொண்டு வர்றாரு. 250 மைல்கள் இப்ப டிராவல் பண்ணி பெரேயால இருந்து வந்திருக்கிறார். ஏன்னா இந்த அத்தேனேக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கணும். கொஞ்சம் மக்கள் அவரை கண்டு கொண்டாங்கன்னா நிச்சயமா மற்றவங்களுக்கு கிறிஸ்து அறிவிக்கப்படுவார். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். பிரியமானவர்களே, அவரை அறிவதிலும் அவரை அனுபவிப்பதிலும் அவரை அறிவிப்பதிலும் நீங்கள் எப்படி காணப்படுகிறீர்கள்? இதுதான் ஆவியானவர் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி. அவரை அறிகிறதிலும் அவரை அனுபவிப்பதிலும் அவரை அறிவிப்பதிலும் உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? Have you really known him? நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க விசுவாசிகளா நிறைய பேர் இதை கவனிக்கிறீங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நான் தான் ரட்சிக்கப்பட்டனே, அவரை அறிஞ்சுக்கிட்டனே, சரியா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்லட்டுமா? அவரை அறிந்து கொள்வதற்கான ஆரம்பம் தான் ரட்சிப்பு. அவரை அறிந்து கொள்வதற்கான முடிவல்ல ரட்சிப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்கதான் ஆரம்பிக்குதே உங்க வாழ்க்கை பயணம். சரியா? அங்கிருந்து ஆரம்பிக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ரட்சகரா ஏற்றுக்கொண்டுட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவரை அனுபவ ரீதியாய் அறிந்து கொள்ள கர்த்தர் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதுக்கு அவரை நேசிக்கணும், அவரோட உறவுல பலப்படணும். அவரை நேசிக்க நேசிக்க அவரோட உறவுல பலப்பட விசுவாசத்தால் அவரை சார்ந்து வாழ வாழ நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? அவரை அறிந்து கொள்வதில் நீங்கள் தேர்ச்சி பெற்று வருவீர்கள். அவரை அறிந்து கொள்வதில் தேர்ச்சி பெற்று வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களிடத்துல இருந்து அந்த சாரம் வீசும், உங்களிடத்துல அந்த வெளிச்சம் மற்றவங்களுக்கும் வீசும். நான் கர்த்தரை உண்மையாகவே அனுபவிக்கிறேன் என்று சொன்னால் அது மற்றவர்களை பாதிக்காமல் இருக்கவே முடியாது. நான் உண்மையாவே கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் மற்றவர்கள் இந்த கர்த்தரை அறிந்து கொள்ளாமல் இருக்கவே முடியாது. அததான் இங்க சொல்றாரு இல்லையா? கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்க தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். எப்படி செய்தார்? முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள், குடியிருப்பின் எல்லைகள். சரி, இது எவ்வளவு பெரிய அருமையான சத்தியம் இல்ல? நமக்கு எந்த காலகட்டத்துல வாழணும், எந்த இடத்துல வாழணும், எந்த சபைக்கு போகணும், நம்ம எப்படிப்பட்டவர்களா ஜீவிக்கணும், எல்லாத்தையும் கர்த்தர் நிர்ணயித்து கொடுத்துட்டாரு. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இல்லையா? இதை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலிதான். ஒருவேளை இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது ஆண்டவரை நீங்க சந்தோஷமா துதிக்க முடியும். சரியான பாதையில சரியான இடத்துல கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஆனா அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறேனா அதை குறித்து நீங்க சிந்திங்க. நான் அறிஞ்சுட்டே வரேன் இந்த ஆண்டவரை. மற்றவங்களும் அறிஞ்சுக்கணும், அவங்க தடவியாக கண்டுபிடிக்கணும் இல்லையா? அவங்களுக்கு அறிவிக்கிறவர்கள் இருந்தால்தானே அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இருந்தால்தானே அவர்கள் கேட்பார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். சோ இதான் உங்களுக்கு கத்துத்தர்றாரு. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரத்துல இல்லப்பா, உங்க வாழ்க்கையோட எல்லாத்திலும் கலந்து இருக்கிறார். அவரை நீங்க அறிந்து கொள்ளணும் தான் உங்களை இங்க அத்தனை பட்டணத்துல வச்சிருக்கிறார். அவரை எப்படியாவது அறிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிதான் இந்த செய்தியை கொடுக்கிறார். ஏன்னா 28 சொல்றாரு பாருங்க, இன்னும் கொஞ்சம் டீப்பா போறாரு பாருங்க 28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம்,
அசைகிறோம், இருக்கிறோம். சரியா? ஆண்டவர் இல்லாம என்னால இதை செஞ்சிட முடியும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இல்லாம என்னால இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியும். ஒரே ஒரு முடிய வளர்த்து காமிச்சிருவேன். சரியா? ஒரே ஒரு காரியத்தை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி காமிங்க பார்க்கலாம். முடியவே முடியாது. அததான் இங்க சொல்றாரு. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். இல்லையா? நம்முடைய எல்லாமே அவருக்குள்ளதான் இருக்கிறது. ம்? அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை கவனிச்சீங்களா? எங்க இருந்து கோட் பண்றாரு பாருங்க. He is quoting a pagan poet. சரியா? இந்த ஃப்ரீடம் வந்து இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ்ல இந்த எழுத்தாளர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சரியா? பவுல் வந்து வெளியில இருந்து எடுத்து மேற்கோள் காண்பிக்கிறார். இந்த சத்தியத்தை ஊர்ஜிதப்படுத்த அவர் எங்க இருந்து எடுக்கிறாருன்னா, அத்தேனே பட்டணத்துல வாழ்ந்த ஒரு தத்துவ மேதையே இத சொல்லி இருக்கிறார். ஒரு புலவர், ஒரு கவிஞன் இத சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? நாம் அவருடைய சந்ததியார். அப்படின்னா அவர் தான் நம்மை படைத்தவர். நாமெல்லாம் படைக்கப்பட்டவர்கள். நாம் அவருடைய சந்ததி அப்படின்னு உங்களாலே சொல்லியிருக்கிறாரேப்பா அப்படின்னு எடுத்து கோட் பண்றாரு. அதனால 29 பாருங்க. நாம் தேவனுடைய சந்ததியாய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பா இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. ஏற்கனவே சொல்லிட்டாரு, கைகளால் கட்டப்பட்ட கோயில்ல அவர் வாசம் பண்றது இல்லைன்னு. இப்ப இங்க சொல்லிட்டாரு, வெள்ளியோ பொன்னோ கல்லோ தெய்வம் கிடையாதுங்க. ஆனா நம்மை உருவாக்கின கடவுள் தான் தெய்வம் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையா இந்த கடவுளை பத்தி அவங்களுக்கு காமிச்சிட்டு, அவர் வந்து படைப்பாளராக, அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவராக, மனிதருடைய வாழ்க்கையில மனிதர்களோடு எல்லா விதத்திலும் ஈடுபடுகிறவராக, மனிதனை படைத்தவராக, குடியிருப்பின் எல்லைகளை நிர்ணயித்து கொடுத்தவராக, அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு தெய்வத்தை இப்பொழுது பவுல் அவர்களுக்கு காண்பித்திருக்கிறார். இந்த தெய்வம் யாருன்னு காமிச்சிட்டார். இப்ப சொல்றாரு 30வது வசனத்துல, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். அதை கவனிச்சிங்களா? அறியாமையில வாழ்ந்துட்டீங்க இவ்வளவு நாள். அதான் அத்தனை பட்டணத்துல இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்றாரு. அறியாமைனா என்னன்னா, இந்த தெய்வம் யாருன்னு தெரியாம வாழ்ந்துட்டாங்க. சரியா? இப்ப அந்த தெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் மனம் திரும்புதல். தேவனை பற்றி என்னுடைய கண்ணோட்டம் மாற வேண்டும், என்னை குறித்த என்னுடைய கண்ணோட்டம் மாற வேண்டும், பாவத்தை குறித்த என்னோட கண்ணோட்டம் மாற வேண்டும். Repentance has 3 aspects. My perspective about God should change. இப்ப இவங்களுக்கு இது மாறணும். இது வரைக்கும் இவரை தெய்வமாக தெரியல. இப்ப இவர்தான் தெய்வம்னு ஏற்றுக்கொள்ளணும். My perspective about myself should change. இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க, நாங்கெல்லாம் மேதைகள், இந்த உலகத்துல இன்பத்தாலும் எங்களோட அறிவுனாலும் நாங்க வாழ்ந்துட முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, அவர் இல்லாம உங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னுட்டு. அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை தடவியாக கண்டுபிடிக்கணும். அதுதான் வாழ்க்கையினோட லட்சியம் சொல்லிட்டார். இப்ப இவங்களை குறிச்சு அவங்களோட கண்ணோட்டம் மாறணும். அடுத்தது பாவத்தை குறித்த my perspective about sin should change. That is another aspect of repentance. என்ன பாவம் இங்க? கடவுளை அறியாம வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, அதை விட என்ன பெரிய பாவம் இருக்க முடியும்? இல்லையா? இந்த ஆண்டவர் யாருன்னு தெரியாமலே வாழ்றனே, இப்படியே வாழ்ந்தா நரகத்துக்கு தானே போவேன். ஆனா ஆண்டவர் ரொம்ப அழகா இந்த இடத்துல இவங்களுக்கு அவரை வெளிப்படுத்துகிறார். இப்ப இந்த தெய்வத்தை சிலர் இந்த பட்டணத்துல ஏற்றுக்கொள்கிறார்கள். இதோட அவர் நிறுத்தல. 31ல உயிர்த்தெழுதல தொடராரு பாருங்க. 31 பாருங்க. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு. சரி, ஏன் மனுஷன் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றாருன்னா, தெய்வ மனுஷனா வருவார் அப்படின்ற நம்பிக்கை இவங்களுக்கு கிடையாது. சரியா? ஆனா இங்க மனுஷன் அவருடைய மனுஷ தன்மை எம்பசஸ் பண்றார். இங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் பேசுறார். தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தில் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோர்ல இருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். சரியா? எந்த மனுஷனை ரட்சிப்புக்காக நியமித்தாரோ அதே மனுஷனை நியாய தீர்ப்புக்காகவும் நியமித்திருக்கிறாருன்னு சொல்றாரு. இவங்களை நீங்க மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். ஆனா நீங்க இதை தட்டை கழிச்சிட்டீங்கன்னா, நீங்க இதை நிராகரிச்சிட்டீங்க, உதாசீனப்படுத்திட்டீங்கன்னா, ஒரு நாள் நியாய தீர்ப்புல நிக்கணும்னு சொல்றாரு. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நியாயம் தீர்க்க போறார். நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்துல அமர்ந்து அங்க நியாயம் தீர்க்க போறார். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அங்க நிற்க கண்டேன்னு யோவான் சொல்றார் இல்லையா? அந்த வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக அது எப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான காட்சியா இருக்க போகிறது இல்லையா? நரகத்தில் அவர்கள் தள்ளப்பட போகிறார்கள். அந்த எச்சரிக்கை இங்க கொடுக்கிறார். இந்த மனுஷனை அவர் மரித்தோர்ல இருந்து எழுப்பினார் என்று சொல்லுகிறார். அதை கவனிச்சீங்களா? He is talking about the resurrection of the Lord Jesus Christ. You know, that is the center of Christianity. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் என்னோட பிரசங்கம் வீண். உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நம்முடைய நம்பிக்கை வீண். இவங்க உயிர்த்தெழுதலை நம்பாதவங்க. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது. மரணமே முடிவென்று நினைத்தார்கள். பிரியமானவர்களே, வேதம் கற்றுத் தருவது மரணம் என்பது முடிவல்ல, மரணம் என்பது பிரிவு. அவ்வளவுதான். நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்க மரிச்சீங்களா? இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் என்னோட பாவத்தை மன்னிக்க முடியும்னு நீங்க அந்த நம்பிக்கையை உண்மையா ஆண்டவர் மேல வச்சீங்கன்னா, அவர் அந்த விதத்துல ஏற்றுக்கொண்டீங்கன்னா,
நீங்க இந்த பூமியில இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய வாழ்வை பெற்றுக்கொண்டு மரிப்பீர்கள். ஒரு நாள் கர்த்தர் உங்களை உயிரோடு எழுப்பி அவரோடு கூட நித்தியமாய் வாழ செய்வார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவர் மரிப்பாரானால் அவரும் உயிர் தெழுவார். 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு அவர் உயிர் தெழுந்து வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக அவர் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரை நீங்கள் விசுவாசியாமல் ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மூலமாய் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த மனம் திரும்புதல் உங்களுக்கும் அவசியப்படுகிறது. ஆனா இதை கேட்கும் போது அதுல சிலர் இகழ்றாங்க. நான் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த வசனங்கள் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். 32 பாருங்க. மரித்தோரின் உயிர் தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள். ஏன்னா அவங்க உயிர் தெழுதலை நம்பாதவங்க, சரியா, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி அவங்க நம்பாதவங்க. இதை பேசணும்னே அவங்க இகழ்றாங்க. சிலர் நீ சொல்லுகிறது இன்னொரு வேலை கேட்போம். சிலர் கொஞ்சம் ஆர்வம் காமிக்கிறாங்க, இன்னொரு முறை பாத்துக்கலாம்ப்பா அப்படின்றாங்க. ஆனா அதுக்கு பிறகு பாருங்க, இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். இப்ப 34 ஒரு சந்தோஷமான வசனம் பாருங்க. 34 சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். அவர்களில் மாஸ் மேடையின் நியாயாதிபதிகள் ஒருவனாகிய தியோனிசியோ என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தை எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் மகிமைப்படுத்துகிறார். தம்முடைய குமாரனை உயர்த்தி காண்பிக்கும் போது அவரை பார்த்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பிழைக்கிறார்கள். இந்த 34வது வசனத்துல ஒரு சில முக்கியமான நபர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த மாஸ் மேடையினுடைய நியாயாதிபதிகள்ல ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான். தியோனிசியோ ரட்சிக்கப்படுகிறான். அது மட்டுமல்ல, தாமரி அப்படின்ற ஒரு பெண் ரட்சிக்கப்படுகிறாள். அவளோட வேறு சிலரும் ரட்சிக்கப்படுகிறார்கள். அத்தேனே பட்டணம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சக்சஸ் சொல்ல முடியாது. ஆனா இந்த சிலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் பவுலை இங்க கொண்டு வந்தார். ஒருவேளை பெரேயா பட்டணத்து போல, தெசலோனிக்கா பட்டணத்து போல திரளானவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல இப்படிப்பட்ட சொற்ப சிலர், ஒருவேளை இவர்கள் மூலமாய் கிறிஸ்து பலருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கலாம், திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா திருச்சபை இங்க இயங்கினதாக நமக்கு வேத ஆதாரம் இல்லை, சரியா? ஒருவேளை அங்க இயங்கி இருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு அருமையான பிரசங்கத்தை பவுல் இங்க கொடுத்தாரு. புறஜாதிகளுக்கு ஏற்றபடி பிரசங்கித்தார். இடம் பொருள் ஏவலை அறிந்து பிரசங்கித்தார். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு கொட்டேஷன் கூட இல்ல பாருங்க. பழைய ஏற்பாடுலாம் இவங்களுக்கு தெரியாது. இதே யூதர்கள் கிட்ட பேசும்போது, அந்தியோகியா பட்டணத்துல நின்று பேசும்போது 13ஆம் அதிகாரத்துல முழுக்க முழுக்க பழைய ஏற்பாட்டை வச்சு பேசுறார். ஏன்னா யூதர்கள் கிட்ட பேசுறார். ஆனா இங்க புறஜாதிகள்கிட்ட பேசும்போது பொதுவான வெளிப்பாட்டை வச்சு பேசுறார். he is using general revelation to talk about God, இல்லையா? அப்ப தேவன் எப்படிப்பட்டவர் ரொம்ப அருமையா அவர்களுக்கு காண்பித்தார். ஆண்டவர் அங்க கிரியை செய்தார். இந்த அத்தேனே பட்டணம் நல்ல ஞானம் உள்ள, புத்தி கூர்மை உள்ள, அறிவாளிகள் நிறைந்த பட்டணமாய் இருந்தாலும் விக்கிரகங்களை வணங்கி கொண்டு தேவனை அறியாமல் இருந்தவர்கள். பாருங்க, மனுஷனுடைய இருதயம் எந்த விதத்திலும் மாற்றம் பெறாது. எல்லா இடத்திலும் மக்கள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா இருதயம் ஒண்ணுதான். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து வரணும். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில வந்தாதான் அந்த வாழ்க்கை புதுமை அடையும், அந்த வாழ்க்கை அர்த்தம் பெறும். சோ இப்படிப்பட்ட ஆண்டவரை அறிவிக்க உங்களுடைய குடியிருப்பின் எல்லைகளை ஆண்டவர் நிர்ணயித்து கொடுத்திருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துக்காக இன்று இரவு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க போயிட்டு இருக்கிற சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் காண்பிச்ச பாதைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, சிலர் உம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கதான் எங்களை இங்க வைத்திருக்கிறீர். அந்த அந்த நோக்கத்தோடு நாங்க செயல்படணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.